السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الله يرحمه وتعالى நம்மளவிருந்து ஃபஜ்ருடைய தொழுகையை பூர்த்தி செய்தருவானாக. நாம் கண்டுபிடிச்ச நேரம் முதல் கண்மூடும் நேரம் வரை கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் சொல்வதற்குரிய ஆர்வத்தையும் அவகாசத்தையும் ஏற்படுத்தி தருவானாக. அதன் மூலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஜியாரத்தை இந்த உலகத்திலும் ஷஃபாஅத்தை மறுஉலகத்திலும் நசீபாக்கி அவர்களோடு சொர்க்கத்தில் இருக்கும் பாக்கியத்தையும் தந்தருவானாக. வாழும் காலமெல்லாம் கலா இல்லாமல் தொழுகை நிறைவேற்றி மரணிக்கும் நேரத்தில் கலிமா தய்யிபாவோடு மரணிக்கும் பாக்கியத்தை தருவானாக. உலகில் நிலவும் நோய் நொடிகள் வியாதிகள் விபத்துகள் கடன் கண்ணீர் போன்ற கஷ்டங்கள் இருந்து பாதுகாத்து சலாமத்தான முறையில் வாழச் செய்வானாக. இயற்கை சீட்டுகள் இழப்புகள் இருந்து பாதுகாப்பானாக. மருத்துவமனை செலவுகள் பதட்டங்கள் திடீர் மரணங்களை விட்டும் பாதுகாத்தருவானாக. ஆகமான வருமானங்களை கொண்டு போதனாக்கி ஆகாத வருமானங்களை விட்டு முழுவதுமாக பாதுகாத்தருவானாக. அவன் ஏவி இருக்கிற விஷயங்களை எடுத்து நடப்பதற்கும் விலக்கி வைத்து விட்டு ஒதுங்கி இருப்பதற்கும் எல்லாம் தௌஃபீக் செய்வானாக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தபாரக்கல்லதீ பியதிஹில் முல்கு வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். யாருடைய கையில் ஆட்சியும் அதிகாரமும் சர்வ சக்தியும் வல்லமையும் இருக்கிறதோ அவன் மேலும் உயர்வாக அடைந்து விட்டான். எல்லா பொருட்கள் மீதும் அவன் ஆற்றல் உள்ளவனாக இருக்கிறான். மனிதன் இந்த உலகத்தில் என்னுடைய பொருள், என் வீடு, என் சொத்து என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறான். இந்த ஒற்றை வசனத்தில் அல்லாஹ் தஆலா மனிதனுடைய இயலாமை, இந்த உலகத்தில் இந்த மனிதனுக்கு எவ்வளவு உரிமை இருக்கிறது என்பதை இங்கு மிக தெளிவாக உரித்து காட்டுகிறான். தான் விரும்பிய நேரத்தில் மனிதனால் இந்த உலகத்தில் எதுவும் செய்ய முடிவதில்லை. ஆனால் சொல்லிக் கொடுக்கிறான், என் மனைவி, என் சொத்து, என்னுடைய உரிமை என்பதாகவெல்லாம் மனிதன் பேசிக் கொள்கிறான். முதலாவதாக மனிதன் எவ்வளவு இயலாதவன் என்பதை அல்லாஹ் தஆலா மனிதனுடைய பிறப்பின் நிமிடத்தில் அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். குழந்தை இப்பொழுது பிறந்துவிடும் என்று உலகத்தின் அதி தீவிரமான திறமையான மருத்துவர்கள் எல்லாம் சொல்வார்கள், இன்னும் 2 நிமிடத்தில் குழந்தை பிறந்துவிடும் என்று. ஆனால் நாள் கணக்கில் தள்ளி போகிறது. இன்னொரு இடத்தில் பார்க்கிறோம், இன்னும் 1 வாரம் இருக்கிறது, 10 நாட்கள் கழித்து குழந்தை பிறக்கும் என்று சொல்லிவிட்டு மருத்துவர் வெளியே வருகிறார். பிறந்து விழுந்து விடுகிறது குழந்தை, ஆரோக்கியமாக பிறக்கிறது. இதுவெல்லாம் மருத்துவர்களிடத்தில் எதுவும் இல்லை, ஆட்சி அல்லாஹ்விடம் இருக்கிறது என்பதை சொல்லுகிறான். பிறப்பை சொல்லுவதை போன்றே இறப்பையும் அல்லாஹ் சொல்லுகிறான். இது இப்போதைக்கு முடியாது, இன்னும் ரொம்ப நாள் ஆகும் அப்படின்னு சொன்ன கேஸ் பட்டுன்னு போயிடும். எந்த நோயும் இல்லை, ஆரோக்கியமாக நடந்து சென்றார், இரவில் கட்டிலில் படுத்தார், மறுநாள் காலையில் ஒன்றும் இல்லை. கேட்போம் சொல்லுவார்கள், ராத்திரி நல்லா தான் படுத்திருந்தாங்க, என்ன செஞ்சிச்சு கேட்போம். மௌத்தானவன்னு முதல்ல போய் கேட்குற கேள்வி என்ன செஞ்சிச்சு. சில பேர் சொல்லுவாங்க முடியாமல் இருந்தாங்க, சரி நல்லா தான் படுத்திருந்தார். இல்லையே, நல்லா படுத்திருந்தா மௌத்தா போக மாட்டாரு. இல்லை, அல்லாஹ் நாடினால் நடக்கும். எந்த வியாதியும் இல்லை, நடைமுறையா இருப்பாங்க, நல்லா பேசுவாங்க, சந்தோஷமா படுத்திருப்பாங்க, காலையில எழுந்திருக்க மாட்டாங்க. அல்லாஹ் காட்டுகிறான். பிறப்பிலும் இறப்பிலும் மட்டுமல்ல, எல்லா விஷயத்திலையுமே அல்லதி பியதிஹில் முல்க், தன்னுடைய கரத்தில் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்றான். சரி, இந்த உலகத்தில் நல்லவர்கள் இருக்கிறார்கள், நல்லவர்கள் அல்லாதவர்கள் இருக்கிறார்கள். 950 வருஷம் இந்த உலகத்தில் ஏகத்துவத்தை சொன்ன தி செகண்ட் ஆதம் என்று சொல்லக்கூடிய நூஹ் அலைஹிஸ்ஸலாம், அவங்களுடைய மனைவி நரகத்தின் தலைவி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நபியுடைய மனைவி 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 100 200 இல்லை, 950 வருஷம் ஏகத்துவத்தையே கொள்கையாக கொண்டு வாழ்ந்தவர்கள். அப்படிப்பட்ட நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நரகத்தின் கொல்லி என்று சொல்லப்படக்கூடிய மனைவியை அல்லாஹ் துணைவியாக்கி அங்கே விளையாடி பார்க்கிறார். அதே போன்று இந்த உலகத்தில் பத்தினி வாழ்க்கையை நிமிர்த்த வேண்டும் என்று பாடுபட்ட ஹஸரத் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனைவி, அவரும் நரகவாதி என்று குர்ஆன் சொல்கிறது. இதே போன்று நபிமார்கள் அல்ல,
அல்லாட்டே ஒருத்தன் போட்டி போட்டான். ஆனா ரப்புக்கும் ஆளா, நான் தான் பெரிய ரப்புன்னு சொல்லி ஃபிரௌன். அவருடைய மனைவி சொர்க்கவாசி, அவருடைய மனைவி சொர்க்கவாசி. நீ அல்ல, நான் நல்லவன், என் மனைவி நல்லவனாக இருக்க வேண்டும், என்னுடைய கருத்தில் அல்ல. அல்லாஹ் அப்படி அமைத்து வருகிறார். சில நேரத்தில் அல்லாஹ் மாற்றி அமைப்பான், சில நேரத்தில் அல்லாஹ் மாற்றி தருகிறான். அனரப்புக்கும் ஆளா என்று சொன்ன ஃபிரௌனுடைய மனைவி சுவனத்து தலைவி. சரி, ஒவ்வொரு தம்பதிகளும் என்ன நினைக்கிறாங்க? குழந்தை வேண்டும், அதிலும் ஆண் குழந்தை வேண்டும். ஆண் குழந்தை எப்படிப்பட்டவனா இருக்கணும்? இந்த உலகத்துக்கும் மறு உலகத்துக்கும் நல்லவனா இருக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், ஆகிறதுக்கு நல்லவனா இருக்கணும். அப்படிதான் நினைக்கிறாங்க. அதே மாதிரி தந்தை நினைக்கிறார், நான் சாலிகானவனாக நல்லவனாக இருக்கிறேன் என்று நினைக்கிறார். பிறக்கிற குழந்தை பிறக்கின்ற பொழுது பிறக்கிறது, ஆனால் முடிவு சில இடத்துல சில காலங்களிலேயே நீ எனக்கு தந்தையும் இல்லை, நான் உனக்கு மகனும் இல்லைங்கிறான். நடக்குது. சாலிகான தந்தை, ஒரு தொழுகை விட்டவர் இல்லை, அவரை பற்றி ஊருக்குள்ளாக பெயர், இவர் தொழுகையாளி, இவரை பள்ளியில் பார்க்க முடியும் என்று நினைத்தவருடைய பிள்ளை சொல்வான், நீ எனக்கு அத்தாவும் இல்லை, நான் உனக்கு பிள்ளையும் இல்லை. விதி அல்லாஹ்விடம் இருக்கிறது. இவருக்கு இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற எந்த சட்டமும் இல்லை, அல்லாஹ்வுக்கு எந்த கட்டாயம் இல்லை, மாத்தி காட்டுவான் அல்லாஹ். சரி, வியாபாரம் மிக அழகான அழகுபடுத்தப்பட்ட விற்பனை ஷோரூம் இருக்கு, லட்சக்கணக்கான பொருட்கள் முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது. வியாபாரம் நடக்குதுன்னு பார்த்தா வியாபாரம் நடக்கல. அவருக்கு வியாபார திறமை இருக்கு, ஷோரூம் இருக்கு, எத்தனையோ ஊழியர்கள் இருக்கிறார்கள், குட்டி கிடக்கிறது அங்கே வியாபார சரக்குகள், வியாபாரம் ஒண்ணுமே நடக்கல. இன்னொரு இடத்துல பார்க்கிறோம், அவருக்கு எந்த வியாபார திறமையும் கிடையாது, எந்த வியாபார திறமையும் கிடையாது, ஏதோ அழுக்கா திரிவார், கடையை பார்த்தாலே நிக்க தோணாது, அந்த கடையில வியாபாரம் நடந்துகிட்டு இருக்கும். அல்லாஹ் நிர்ணயிக்கிறான், அங்கே நிரூபித்து காட்டுகிறான், திறமை கல்ல, திறமை இல்லாதவரையும் நான் வாழ வைப்பேன் என்று அல்லாஹ் சொல்கிறார். திறமை இல்லாதவரையும் வாழ வைப்பேன். சின்ன சின்ன பிறப்பு இறப்பு மட்டும் இல்லைங்க, வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயம் கூட மனுஷன் நான் இதை நாளைக்கு செய்வேன்னு உறுதியாக சொல்ல முடியாது. பிளான் பண்ணுறோம், நாளைக்கு ஒரு ஊருக்கு போகணும், இத்தனை மணிக்கு பஸ் ஏறி இத்தனை மணிக்கு போகணும், அங்கே இத்தனை மணிக்கு வேலையை முடிச்சுட்டு இத்தனை மணிக்கு வரணும், பிளான் பண்ணுறார். நடக்குதா? சின்ன விஷயம், எல்லாமே தெரியும். இன்றைய காலத்தில் பேருந்தின் நேரங்கள் தெரிகிறது, அது ரன்னிங் டைம் தெரியுது, அங்கே இருக்கிற நேரம் தெரியுது, எல்லாமே தெரியுது, பிளான் பண்றோம், ஆனா நேரம் கிடைக்கல, மிஸ் ஆயிருதா இல்லையா? சின்ன விஷயத்துல கூட நான் நினைத்தது ஒன்று, நடத்துவதற்கு ஒன்றுமே என்னிடத்தில் இல்லை என்று அல்லாஹ் காட்டுகிறார். அதே போன்று திட்டமிடுகிற எத்தனையோ காரியங்கள் மிக தெளிவா சொல்றாங்க. மனிதனின் காலில் முள் தைப்பது முதல் அவனுக்கு சோம்பல் ஏற்படுகிற வரை அத்தனையும் இவன்ட எதுவுமே கிடையாது. யார்கிட்ட இருக்கு? அல்லாஹ்ட்ட தான் இருக்கு. நிர்ணயிக்கிறான். அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா, சட்டை நான் போடுறேன், கலட்டும் போது நான் கலட்ட வேணும் உத்தரவாதம் இல்லை. சட்டை போடும்போது நான் போடுவேங்க, கலட்டும் போது நான் கலட்டினா தான் என்ன அர்த்தம்? ஹயாத்துன்னு அர்த்தம். வேற ஆள் கலட்டினா மையத்துன்னு அர்த்தம். இவ்வளவுதான் மனுஷனுடைய கொள்கை. ஆனால் சொல்லிக் கொடுக்கிறோம், என் பொருள், என் உரிமை, நான் சம்பாதிச்சது, என்னுடைய திறமை என்பதாக எல்லாம் சொல்லிக் கொள்கிறோம். அல்லாஹ் ஒற்றை வார்த்தையில் சொல்கிறான், தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க், ஆட்சி அதிகாரம் அத்தனையும் என்னிடம் இருக்கிறது. என்ன படிப்பின? நன்மை என்று நடந்தால் என்னால் நடந்தது என்று ஆணவம் கொள்ளக்கூடாது. நல்லது நடந்துருச்சு அப்படின்னு சொன்ன என்னாலதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஆணவம் கொள்ளக்கூடாது. இறைவன் நடத்தினான் என்று அமைதியாக இருக்க வேண்டும். அதே போன்று நஷ்டம் வந்துருச்சு, ஒரு பெரிய இழப்பு வந்துருச்சு, உடனே சோர்ந்து போய் துனியாவை தூக்கி போட்டுட்டு அப்படியே சோர்ந்து போயிடக்கூடாது. அல்லாஹ் இதில் நன்மை வைத்து இருக்கிறான் என்று பொறுமை மேற்கொள்ள வேண்டும். இதான் இந்த வசனம் சொல்லுது. இந்த வசனம் அவன் சொல்றது என்ன? நன்மை நடந்தால் நான் ஆணவம் கொள்ளவும் கூடாது, துன்பம் நடந்தால் சோர்ந்து விடவும் கூடாது. இரண்டையும் அல்லாஹ் ஒப்படைக்க வேண்டும். அல்லாஹ் சொல்லுகிறான், ஆட்சி என் கையில் இருக்கிறது, அதிகாரம் என் கையில் இருக்கிறது, நான் நினைத்ததை நடத்தி காட்டுவேன். மனிதா, எதுவாக இருந்தாலும் சரி என்னிடம் சரணடைந்து விடு, உனக்கு நன்மை என்ன செய்யணும் எனக்கு தெரியும். அல்லாஹ்
சொல்லப்பட்டது போல முள் தைப்பது முதல் கிரீடம் சூட்டுவது வரை எல்லா செயலிலும் அவனிடம் சரணடையக்கூடிய பக்குவத்தை நமக்கு தருவானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹும்ம வ பிஹம்திக நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன்.